அக்கரங்கட்கு எல்லாம் அகர உயிர் நின்றார் போல் மிக்க உயிர்க்கு உயிராய் மேவினோம் எக்கண்ணும் நில்லாவிடத்து உயிர்க்கு நில்லாது அறிவு என்று நல்ல ஆகமம் போது நாடு என்று சொல்லுகிறார். சுவாமி இல்லாத இடத்துல உயிருக்கு என்ன கிடையாதுப்பா? அறிவு அனுபவம் இல்லை. அதான் எக்கண்ணும் நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாது அறிவு. சுவாமி இல்லைன்னா உயிருக்கு என்ன கிடையாது? அறிவு அனுபவம் கிடையாது. இது யார் சொல்லுகிறார்? நல்ல ஆகமம் போது நாடுன்றார். நாடுதல்னா நாடுனா என்ன? சென்று தேடுவாயாகுக என்ன சொல்லுகிறார். அக்கரங்கட்குன்னா அக்கரம்னா என்ன? அக்ஷரம் அப்படிங்கிறது தமிழில் அக்கரம்னு சொல்கிறார்கள். எழுத்துக்களுக்கெல்லாம் அகர உயிர். அதே அகர உயிர்ங்கிறாரு. ஏன் அகர உயிர்ங்கிறது? அகர உயிர்னு ஏன் சொல்லுகிறாருன்னு கேட்குறேன். உயிரெழுத்து அதான் சிம்பிளாக தான் அகர உயிர்னார். அவ்வளோதான். அகரன்னு சொல்லாமல் அகர உயிர், அது உயிரெழுத்து தானே. மேலாடு சொல்லுகிறேன் என்றார் போல் மிக்க உயிர்க்கு உயிராக மேம்பினோம். உயிர்களுக்கெல்லாம் உயிராக இருக்கிறேன்னு சொன்னார். அதுதான் அந்த பாட்டுடைய விளக்கம். அடுத்தது, சரி சாமி உன்னை பற்றி நீங்கள் சொன்னீங்க, உங்களை பற்றின விஷயத்தெல்லாம் நான் தெரிந்து கொண்டேன், இப்போ எனக்கு நீங்கள் அடுத்த விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் பண்ணுறார் இவர். இவர் நீ ஏது நான் ஏது நீ ஏது நாதன் நடம் அஞ்செழுத்து ஏதுன்னு கேட்டிருக்காரு இல்லையா? இப்போ அடுத்து நடனத்துக்குள்ளே போகிறார். நமக்கு கரும்பலகை வேணுமே. இப்போ கேள்வி கேட்கிறார். நற்றவத்தோர் தாம் காண நாதாந்தத்து அஞ்செழுத்தா உற்று உருவாய் நின்று ஆடல் உள்ளபடி பெற்றிட நான் விண்ணார் பொழில் வெண்ணெய் மெய்கண்ட நாதனே தன்னார் அருளாலே சாற்று என்ன சொல்லுகிறார். இப்போ நான் கீழே பார்த்தேன், குருநாதர் என்பவர் எங்கிருந்து வருகிறார்னு சொன்னப்போ கீழோட பாட்டு எடுத்துக்கலாம் சொன்னேன். மகேஸ்வராச்சாரிய குருநாதர் எங்கிருந்து வந்தார்? நடராஜாக வந்தார் இல்லையா? இப்போ நடராஜாக வந்த குருநாதர்கிட்ட நீ எப்படி நடனம் ஆடுற அப்படின்னு கேட்குறாரு. இப்போ மாற்றி கேள்வி. நடனமாக ஆடிக்கிட்டு இருக்கவர் என்ன வாயிட்டு இருப்பீங்க? குருநாதராக வந்தார். இப்போ குருநாதரை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? நீ டான்ஸ் ஆடுறியா, அதுக்கு அர்த்தம் என்ன? உலகத்தில் எந்த தெய்வமே ஆடுறதை நான் பார்த்ததே இல்லையே. உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்குது, எத்தனையோ தெய்வங்கள்லாம் வழிபாடு பண்ணுகிறார்கள். நம்ம இந்தியாவிலே ஏகப்பட்ட சாமி இருக்குது, ஏகப்பட்ட தெய்வங்கள், ஏகப்பட்ட வழிபாடு இருக்குது. ஆனால் எல்லா சாமியும் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கு, இதெல்லாம் சொகுசாக படுத்து கிடக்கு, எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கு, இதான் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் நீ மட்டும் என்ன பண்ணுற? ஆடுகின்றாய். ஆடுவது என்பது பணியாளர்களோட வேலை. உட்காந்து பார்க்குறவன் தான் அரசன் இல்லையா? ஆனால் இங்கே அரசனை என்ன பண்ணுறாரு? ஆடுகின்றார். அவனுடைய பிரஜைகளாகிய நாம அதை பார்க்குறோம். இந்த வித்தியாசமான அனுபவம் வேறு எங்கேயுமே கிடையாது இல்லையா? இது சித்தியாருக்கு எது ரிசல்ட் படியார் கேட்குறது. இன்று இவ்வுலகத்தில் எச்சமயத்து எத்தெய்வம் அன்றுள் ஆடியதுன்னு கேட்குறார். எந்த தெய்வம் அன்றுள் ஆழ்ந்து ஆடுகிறது? நமக்காக ஆடுகிறாரே சாமி. நாதன் நடம் அஞ்செழுத்துன்னாரு. ஞானசம்பந்த பெருமானார் நமக்கு அறிவுரை கொடுக்கிறார். என்ன அறிவுரை கொடுக்கிறார் அப்படின்னா, மதுரைக்குள்ளே போகிறாரு. போய் அனல்வாதம் புனல்வாதம் சுரவாதம்லாம் செஞ்சார் சாமி. செஞ்சு முடிச்சு சமணெல்லாம் கழுவை ஏற்றியாச்சு. 8000 பேரை கழுவை ஏற்றியாச்சு. ஞானசம்பந்தர் மதுரையில் எந்த கோயிலில் மடத்தில் இருக்கார். சாமி போய் சொக்கநாதர் தரிசனம் பண்ண போகிறார். இப்போ தான் சமணர்லாம் கழுவி ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் இப்போ சொக்கநாதர் தரிசனம் பண்ண போகிறார். அதுக்கு முன்னாடி சொக்கநாதர்கிட்ட போய் உத்தரவுலாம் கேட்டு வந்தார். முதல் நாள் போய் காட்டு மாவது குறி குறி போர்தவன் நாட்டமோன்றுடை நம்பனே அருள் செய் பேட்டு வேள்வி செய்யா அமன் கையரை ஓட்டி வாது செய்ய திரு உள்ளமே. சாமி ஒன்றும் பதில் சொல்ல. அப்படியே இருக்கார். என்னப்பா இது கேட்டால் பதில் சொல்ல மாட்டேறேன். பதியம் பாடினார். 10 பாட்டு முடிச்சுட்டு உடனே சுவாமியே கேட்ட பதியம் 10 அப்படின்னு முடிச்சுட்டார் பதியத்தை. ஆனால் அவர் விட்டுட்டு வர விரும்பல. சாமி உத்தரவுள்ள போட்டிருக்குன்னு நினச்சிக்கிட்டு இல்லாமல் என்ன பண்ணுறாரு? அடுத்த பதியம் போடுறார். வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதமீலி அவனோடு தேரரை
பாதி வென்றருக்க திருவுள்ளமே பாதி மாதோடு ஆய பரமனே ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் என் ஆளவாயில் உரையும் மாதியே. வாதில் வென்று அழிக்க திருவுள்ளமே கேட்டார். ஆமாம், திருவுள்ளம் போயிட்டு வானார் சுவாமி. உன்னை கூடல் ஆளவாய் கோணை விடை கொண்ட பதிகம். இதில் தான் பதில் கிடைச்சது சாமிக்கு. இன்னும் தெரியுது அந்த பதிகத்தில். அந்த சாமி குறிப்பு கொடுக்குறாரு. அதில் கூடல் ஆளவாய் கோணை விடை கொண்ட அப்படின்னு பதிகத்தில் பதில் சொல்கிறாரு. ராஜா பார்க்க போகிறார். ராஜா சுரத்தில் இருந்தார், காப்பாற்றிட்டாரு. அப்புறம் பணல்வாதம் பண்ணார். சமணெல்லாம் கழுவில் ஏற்றினாங்க. ஞானசம்பந்தர் மறுநாள் திரும்ப போகிறார் சாமி பார்க்க. போகும்போதே எல்லாரும் என்னை புகழ்கிறாங்க சுவாமி. ஞானசம்பந்தர் வந்தார், மதுரையில் சமணம் விழுந்தது, சைவம் உயர்ந்தது, அப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள் சுவாமி. சில பேர் நான் சமணரெல்லாம் கழுவத்துறதுக்கு காரணமாக நிற்கிறேன், இவர் நினச்சிருந்தா தடுத்துருக்கலாமே என் மேலே குற்றம் சொல்லுகிறார்கள். சில பேர் என்னை வாழ்த்துக்கிறார்கள். ஆனால் ரெண்டுத்துக்குமே நான் பொறுப்பு கிடையாது. ஒன்றும் வேறு உணர்வு இல்லேன், பொழிவர மன்றுள் நின்று ஆடல் நினைப்பதே நியமம் அப்படின்னு சொல்லி பீடலாளவாயிலாய் விளம்பல் உற்றார் அப்படின்னு சேக்கரார் சாமி சொல்கிறார். சரி, சாமிகிட்ட போய் எனக்கு வேறு உணர்வு ஒன்றுமே இல்லை. மன்றுள் நீ ஒளிவர நிறைந்து ஆடும் கோலம், அதை நினைக்கிறது தான் என்னுடைய நியமம். மற்றபடி நான் செஞ்சது நல்லதுன்னு செஞ்சது கெட்டதுன்னு நினைக்கிறது என் வேலை இல்லை. எனக்கு எது சார் வேலை, எனக்கு எது சார் நியமம்? நீ எனக்காக நிச்சயமாக ஆடிக்கொண்டே இருக்கிறாய் அல்லவா, அதை நினைக்கிறது மட்டும்தான் எனக்கு நியமம் அப்படின்னாரு. அது விழுகிறார் பாடல. பொந்தயங்கி நின்றயங்கியாடலே நினைப்பதே நியமமே அப்படின்னு பாடுகிறார். கொன்றைய முடியினாய் கூடல் ஆளவாயிலாய் நின்றயங்கியாடலே நினைப்பதே நியமமே. எது சார் நியமம்? எனக்கு தினைக்கும் காலைல எழுந்திரிச்சு 5 மணிக்கெலாம் குளிச்சுடுறது, அனுஷ்டானம் பண்ணிடுறது, திருநீர் பூசிக்கிறது, உடனே சிவபூசை பண்ணுறது, அப்புறம் சாமி கோயிலுக்கு போகிறது, சாயந்தரம் தினைக்கும் சாமி தரிசனம் பண்ணிடுறது, இதெல்லாம் நியமமா? இதெல்லாம் நியமம் தான், வச்சுக்க வேண்டியது தான். நான் இது நியமம் இல்லையாமா. நித்தியப்படி எனக்காக நீ பஞ்சகிருத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறாய் இல்லையா, நான் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக பஞ்சகிருத்தியம் பண்ணி கொண்டு ஆடுகிறாயே, அதை நான் நினைக்கணும், அதுதான் எனக்கான நியமம்னார். நின் தயங்கி ஆடலே நினைப்பதே நியமமே. நீ ஆடுவதை நான் நினைக்கணும், எனக்காக நீ ஆடிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா, அதை நான் நினைக்க வேண்டும். நாம் எல்லாம் நினைக்கணும். 2 பாட்டில் சொல்லுகிறார் அதை. கரையிலங்கு கண்டனே, கரையிலங்கு கண்டனே கருதிலா கருங்கடல் துறையிலங்கை மன்னனை தோளடர ஊன்றினாய் மறையிலங்கு பாடலாய் மதுரை ஆளவாயிலாய் நிறையிலங்கு நெஞ்சினால் நினைப்பதே நியமமே. 2 பாடல. பொந்தயங்கிலங்கொளிரே நலங்குளிர்ந்த புன்சடை பின்தயங்க ஆடுவாய் பிஞ்சகா பிறப்பிலி. சாமியோட ஆடல வர்ணிக்கிறார். சாமி எப்படி ஆடுறார்? பொன்தயங்கு இலங்கு ஒளிர் நலங்குளிர்ந்த பின்சடை. உன்னுடைய புன்சடை பின்ன தொங்க விட்டு ஆடுவாராம். பின்னாடி தொங்குது சுவாமிக்கு சடங்குற. பின்தயங்க ஆடுவாய் பிஞ்சகா பிறப்பிலி கொன்றையம் முடியினாய் கூடல் ஆளவாயிலாய் நின் தயங்கி ஆடலே நினைப்பதே நியமமே. பெடலாள பதியத்தில் 2 பாட்டில் சொல்றார் சார். அதை நீ ஆடுறதா நான் நினைக்கிறதா நியமம். எனக்கு அனுஷ்டானமே அதுதான், எனக்கு சிவபூஜை அதுதான். மற்றதெல்லாம் சும்மா பொய்யே செய்யும் புற பூஜை. அதெல்லாம் மனதுக்குள்ள அக வழிபாடு நித்தியம் பண்ணி கொண்டிருக்கிறோமா? ஒரு நிமிஷம் விடாம சாமியை எனக்காக ஆடுகிறா, எனக்காக இவனை வச்சிருக்கேன், எனக்காக என்ன காப்பாத்துறேன், எனக்காக பார்த்துருக்கேன், நான் நீ சாப்பிட்றேன், சாதத்தை உள்ள உடனே இந்த மடரை தாண்டி உள்ளே இறங்குதே, அதுக்கு நீ தான் காரணம் இருக்காங்க, எனக்கு நினப்பு இருக்கா அப்படி நினச்சி கொண்டு இருக்கணும் சாமி. இன்னைக்கு நம்ம முழுங்குறோம் அப்படின்னா இந்த டீயை ஊற்று நம்ம வாய் உள்ள அது உள்ளே ஓடுது, அது உள்ளே போய் செரிச்சு நமக்கு சத்தா மாறுதுன்னா சாமி உள்ளே இருக்கிறார். இல்லைன்னா நடக்குமா? அது எத்தனை பேர் முழுங்க முடியாமல் தவிக்கிறாங்க. இங்கே இதை திறந்து விட்டு ஒரு குழாயை சரி விட்டுறானுங்களே, மூக்கு வழியாக போகுது சாப்பாடு. நம்ம அந்த நிலவையில் வைக்கலையே சாமி, நம்ம நல்லா உட்கார வச்சு சாப்பாடு வைக்கிறாரு, நம்ம சந்தோஷமாக நினச்சி வச்சிருக்காரு. அதை நம்ம நன்றோடு நினைக்க வேணும்ல சாமியை. அப்படி நினைக்கிறது தான் நியமம்னு சாமி சொல்லுகிறார். அதான் நாதன் நடம். அந்த நடனத்தை நம்மளுக்காக ஆடுகிறார் அவர். அவர் செய்யணும்னு என்ன சார் அவசியம் இருக்குது? அதான் கருணை. நமக்காக இத்தனை தூரம் அவர் ஆடி வந்து காலத்துக்கு கையத்துக்கு உருவம் எடுத்து வந்து உருவமே இல்லாத ஒருத்தர் நமக்காக இறங்கி வந்து நமக்காக ஆடுகின்றாரே, ஒரு நாள் நன்றியால் நினைத்து பார்த்தோமா? இல்லை. நம்ம வாழறோம் அப்படின்னா எப்படி வாழணும்?
பெருமானுக்கு நன்றி சொல்லி தான் வாழணும், அது மட்டும் தான் வாழும் முறை அப்படிங்கிற ஒற்றியூரில் சொல்கிறாங்க ஞானசம்பந்த பெருமான். நன்றியால் வாழ்வதுள்ளம் தேவாரம் தொடங்குது இப்படியே. நான் ஏன் வாழ்கிறேன், எப்படி வாழ்கிறேன், உனக்கு செலுத்தக்கூடிய நன்றினாலே தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா நன்றியால் வாழ்வது உள்ளம் பஞ்சமம் பண்ணது திருவொற்றியூர் தேவாரம். அப்போ நாதனுடைய நடனம் என்ன நமக்கு உபகரிக்கிறது, நடனத்துடைய தன்மை என்ன, பெருமானுடைய அந்த ஆட்டம் என்ன நமக்கு சொல்லுகிறது, அதுதான் இந்த பாட்டில் சொல்லுகிறார். நற்றவத்தோர் தாங்கான நாதாந்தத்து அஞ்செழுத்தாய் உற்று உருவாய் நின்றாடல் உள்ளபடி. நீ திருவைந்தெழுத்தினுடைய வடிவமாகவே எப்படி ஆடுகின்றாய், எங்க ஆடுகின்றாய்? நாதாந்தத்து அஞ்செழுத்து, நாத தத்துவத்துக்கு அப்பால இருக்கக்கூடிய நடனம். விளக்க முடியுதுங்களா? நம்ம நவந்தரு பேதம்னு ஒன்று படித்தோம், சொல்லி கொடுத்துருக்கேனா உங்களுக்கு? நவந்தரு பேதம் சொல்லி கொடுத்துருக்கேனா? நாதமும் வில்லும் என்ன வடிவம்? லய வடிவம். லயம் லயம் சாதாக்கியம் போகம் அதிகாரம். எந்த அதிகாரிகளை நம்ம கடவுளாக பாதிப்போம்? இதில் யார் யார் நம்ம கடவுளாக பாதிப்போம்? நமக்கு பண்ற வருகின்றது அவர் மட்டுமா? வேற யாரெல்லாம் நம்ம கடவுள் தான்? மொத்தம் எத்தனை பேர்? அது 9 பேர். நவந்தரு பேர் மாகேஸ்வர மூர்த்தங்கள்லாம் என்ன? என்னது இதெல்லாம்? மாகேஸ்வர மூர்த்தங்கள்லாம் என்ன? சாமி நம்ம வடிவமாக பார்க்கக்கூடிய வடிவம் தட்சிணாமூர்த்தி, அரியர், நடராஜர், இதெல்லாமே என்ன? சாமி கோயிலில் நம்ம வச்சிருக்க மூர்த்தி சந்திரசேகரர், அது சோமாஸ்கர், இவங்க எல்லாருமே என்னது? மாகேஸ்வர மூர்த்தங்கள். விளக்கம் புரியுதுங்களா? மாகேஸ்வர மூர்த்தங்கள் எங்கிருந்து உண்டாகுறாங்க? மாகேஸ்வர மூர்த்தங்கள் எங்கிருந்து உண்டாகுறாங்க? மாகேஸ்வரம்னு கேட்டாச்சு. மாகேஸ்வரம் இல்லையா? இந்த 25 பேர் இருக்காங்க. இந்த 25 பேருக்கு பிரளயாகல ஆனந்தாங்களுக்கு இந்த 25 பேர் அனந்தேவர் போல தோன்றுவாங்க. இதுதான் நீங்க சொன்ன பதில். சகலருக்கு ஸ்ரீகண்டருத்திரர் போல தோன்றுவாங்க. இதுல பிரச்சனை இல்லை. இந்த 25 யார் யார் இருக்கா? முக்கியமா சாமியை நம்ம வழிபாடு பண்றதுக்கு உலா திருமணியாக வச்சிருக்கோம்ல கோயில்கள்ல என்ன மூர்த்தம்? உலா திருமணியில உற்சவ பூர்த்தியா நம்ம யாரை வச்சிருக்கோம்? 25
சோமாஸ்கந்தர் எல்லா கோயிலையும் இருக்காரு. விஷயப்படுத்தியா இருக்காரு. சோமாஸ்கந்தர் முக்கியமான விஷயம் அவர் தான் நம்ம சாமியாக வழிபாடு தானே. அப்புறம் சந்திரசேகர் திருவாரூர், இது திருவாரூர், இதெல்லாம் சந்திரசேகர் தான் உலாவரார் இல்லை. நாங்களாம் தியாகராஜாங்கிற பேரில் சாமி சோமாஸ்கந்தர் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு நாள் புறப்பாடு இல்லை சிறப்பு புறப்பாடு. அதனால அங்கெல்லாம் சந்திரசேகர் தான் வருஷமூர்த்தி வச்சுக்கிறாரு. அப்புறம் முக்கிய வழிபாடு குளத்தில் நடராஜா. நடராஜா நம்ம எல்லா கோயிலும் நடராஜா அப்படிங்கிற தீர்த்தத்துக்கு போவார் இல்லையா. இந்த நடராஜா, இந்த சோமாஸ்கந்தர், இவங்க எல்லாருமே மாயேஸ்வரன் தான். எல்லாம் புரியுதுல்ல, மாயேஸ்வரன் தான். சோமாஸ்கந்தர்னு எங்க இருக்கிறாங்க என்னதான் மாயேஸ்வரன் தான். நடராஜான்னு எங்க இருக்கவங்க எல்லாமே என்னதான் மாயேஸ்வரன் தான். எக்ஸப்ட் ஒன்று சிதம்பரத்தை தவிர. சிதம்பரத்தில் மட்டும் நாதன் நாதாந்த அஞ்செழுத்து நல்லா தெரியாம முடியும். சாமி ஆடுறார், அப்ப ஆடு சலனம். இவரு நடராஜா, இவரு ஆடுறார். ஆனா எங்க வந்திருக்காரு இவரு நாதாந்த வடிவம். அது நாதாந்த வடிவமா. சிதம்பரத்தை தவிர்த்து மீது எந்த கோயில் இருந்தாலும் அது நடராஜா மூர்த்தி என்ன மூர்த்தம் மாகேஸ்வரன் மூர்த்தம்னு பார்க்கணும். மற்ற எல்லா மூர்த்தங்களும் என்ன மூர்த்தம் தான் மாகேஸ்வரன் மூர்த்தம் தான். ஆனால் திருவேந்தெழுத்தினுடைய வடிவமாக பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவமாக சுவாமி அங்க சிவம் என்று இந்த வடிவம். இந்த வடிவம் தான் நடராஜாவாக இந்த சக்தி தான் சிவகாமசுந்தரியாக. அந்த சிவமும் சக்தியும் தான் என்ன ஆகுது நமக்கு நாதாந்தத்துக்கு மேல உள்ள வடிவம். அதுதான் திருவேந்தெழுத்து நடனம். விளக்கம் புரியுதுங்களா. அவங்களதான் பரந்த பராபரை பரணது இச்சை அப்படின்னு அம்பாளை துதிக்கும் பிரகாரம். சுவாமியை அந்த சிவமாக துதிக்கும். விளக்கம் புரியுதுங்களா. அந்த நித்திய சலனம் அவர் முதல்ல உயிர்களுக்காக செய்யக்கூடிய கருணை, அவ்வளவுதான் அவருடைய வேலை, வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த சலனம் அவருக்காக செய்யக்கூடிய அந்த சலனத்தை தான் ஆட்டம்னு சொல்லுவோம். சின்ன ஷேக், அந்த ஷேக்கை தான் நடனம்னு சொல்லுவோம். முதல்ல சிவம் இவரு தான் எல்லா இல்லையா. அப்ப இவரு கேட்கக்கூடிய எல்லா பிரம்மாவாகட்டும் சாதாரணமாகட்டும் ஆகிய 5 பேரை யார் சேர்ந்துருக்கிறார்? யார் சேர்ந்துருக்கிறார்? நான் ஒரு டாக்டர், எனக்கு கீழே ஒரு நர்ஸ் வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு நர்ஸ் வேலையை விட்டு போயிட்டு, இப்போ நர்ஸ் வேலை என்னால் பார்க்க முடியாதா? ஐயோ நர்ஸ் இல்லைங்க அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு போயிடுவோண்ணா காத்திட்டு. நர்ஸ் என்ன செஞ்சதோ கட்டு போடும், ஊசி போடும், அந்த வேலையை நான் செஞ்சுட்டு போகிறேன், அது தெரியாது எனக்கு. அப்போ கர்த்திருவம் என்பது சாமி நமக்காக வச்சிருக்காரு. ஆனால் அந்த கர்த்தாவாக இருப்பது நர்ஸ் ஊசி போடுது. நர்ஸே எழுதி போய் வாங்கிட்டு முடிச்சு போடுறோமா? யார் எழுதி கொடுத்து போடும்? டாக்டர் வாங்கிட்டு வர சொல்லி டாக்டர் எழுதி கொடுத்தா தான் நர்ஸுக்கு போடும். நர்ஸுக்கு என்ன வேலை தான்? ஊசி போடுற வேலை தான். அப்போ எழுதி கொடுக்குற ட்ரீட்மெண்ட் பார்த்து எல்லாம் யாரு? டாக்டர் ஊசி போட்டாரு, அப்போதான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க வீட்டில் போய். டாக்டர் ஊசி போட்டாரு, நர்ஸ் ஊசி போட்டாரு. ஆனால் யாரும் சொல்றாரு? டாக்டர் போட்டாருன்னு தான் சொல்றாங்க. அப்போ இந்த பெருமாள் மேல இருக்கக்கூடிய இந்த மரசிவமே என்ன பண்ணுவாரு? பஞ்சகிருத்தியில செய்ய முடியும். அது தனித்தனி காரண கடவுளை எண்ணி கொண்டிருக்காது. நான் தான் அந்த பஞ்சகிருத்தியை செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதை காட்டுறதுக்காக தான் என்ன பண்றாரு? நம்ம புரிந்து கொள்வதற்காக 5 தொழிலையும் தன்னிடத்தை காட்டிக்கொண்டு ஒரு உருவம் காட்டுறார். அந்த உருவம் தான் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜா. சிற்சபை அதுதான் நடராஜா, அவர் தான். இது எப்படி நமக்கு தெரியும்? இது இந்த அனுபவம் எங்க தெரியும்னா முத்தியில தான் தெரியும் நமக்கு. பஞ்சகிருத்தத்தையும் செய்யக்கூடிய அந்த சுவாமி அவர் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது எப்போ? முத்தியில தான் தெரியும். அதை விட்டால் தெரிஞ்சுக்கிறது வேற வழி இல்லை. ஒரே வழி தான் சிதம்பரத்தில் போய் பார்க்கறது மட்டும்தான். இதை ஞானசம்பந்தருடைய புராணத்தில் சொல்கிறார். உணர்வின் நேர்பரவர சிவபோகத்துள் துய்த்து புணரும் இன்னிசை பாடினார் ஆடினார் பொழிந்தனர் விழிமாறி அப்படிங்கிறார். ஞானசம்பந்தர் போய் சுவாமி நேராக பார்த்து எப்படி இருக்கான்? உணர்வின் நேர்வரவரும் சிவபோகம். சிவபோகத்தை உணர்வுலால தான் அறிவிக்க முடியும், முத்தின்பத்தை. ஆனால் இவர் கண்ணால் பார்க்குறார் சிதம்பரத்தில். அந்த நடராஜா சிவம் சக்தி அங்கே மட்டும். மற்ற கோயில்கள்லாம் மாகேஸ்வரம் நடராஜாவாக இருந்தார். அங்கே மட்டும் என்னது? அந்த நாதாந்த நடனம், நாதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வடிவம் தான் அங்கே கோயில் கொண்டு நமக்காக நிற்கிறது.
விளக்கப்படுத்துங்களா? அதனால தான் பேர் அம்பலம், ஆகாயம், சித் பரவியோமம் அப்படின்னு சொல்லுகிறோம். அது பரவியோமம்னா, வியோமம்னா என்ன? வியோமம்னா ஆகாசம். இது வேறு ஆகாசம் உட்காந்துருக்கோம். இப்போ ஆகாசத்துக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். இது பூத்த ஆகாசம், 10 பூதங்களில் ஒன்று. இது எப்படி ஒன்றும் இல்லாமல் இருக்குது இல்லையா? ஆகாயம் இருக்கா இல்லையா? ஆனால் பார்க்குறோம் ஆகாயத்தை. ஆகாயத்தோட தன்மை என்ன? எல்லாத்தையும் உள்ளடக்கிய. வேற அதுக்கு என்ன வார்த்தை, சரியான வார்த்தை என்ன படிச்சிருக்கோம்? இங்கே உண்மையில படிச்சிருக்கோம், போன வகுப்புல கூட படிச்சிருக்கோம். ஞாபகத்தன்மை. பிரட்டி பார்க்காம சொல்லுவோம் அப்போ எல்லாரும். நிரந்தரம். நிரந்தரம் அது என்ன செய்யும்? எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்து நிற்கும். ஆனால் அது ஒரு தனிப்பொருளாக பார்க்கப்படுகிறதா? கண்ணுக்கு தெரியுதா அது? ஆனால் உள்பொருள் தானே. ஆகாயம் இருக்கு, ஆனால் கண்ணுக்கு தனியாக பார்க்க முடியுமா? அப்போ இருக்கிற பொருள் ஆனால் உருவம் இல்லாமல் இருக்கு. அது சுவரமானது இருக்கு, பரசிவத்துக்கு இருக்கு. அதுக்காக தான் ஆகாயத்தை அவருக்கு உண்மையாக காட்டுறோம் நம்ம. இது பூதாகாசம், அது பர ஆகாசம் புரிஞ்சுக்கிறதுக்காக. இது பர ஆகாசம், சித்து பர ஆகாசம். சித்தன என்ன? அறிவு. அறிவு ஆகாய வடிவம். அதான் சித் பர வியோமமாகி திருச்சிற்றம்பலத்துள் நின்ற சொல்றாரு. சித்து பரவியோமமாகி நின்று எங்க இருக்காரு? திருச்சிற்றம்பலத்துள் நின்ற, திருவண்ணாமலையில் நின்ற அல்ல. அது பொதுப்பாட்டு தானே. அது ஒரு திருவாரூர்ல நின்னல்ல, ஒரு மாயவரத்தில் நின்னல்ல, வேற எந்த கோயிலை பத்தி அங்க சொல்லல. எங்க சொல்றாரு கரெக்டா? அவரு சித்து பரவ வியோமமாகி திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்குடன் நடம் செய்கின்ற பூங்கழல் அப்படின்னா அது நடராஜ. அதான் பரவியோம வடிவம். அது சொல்ல முடியாது. அதான் நாதாந்த 5 எழுத்து திருநடம். அந்த திருநடம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. விளக்கமுறையில் சொல்றது உங்களுக்கு இது புரிஞ்சது இல்லையா? நற்றவத்தோர் தாங்கான நாதாந்தத்து 5 எழுத்து. விளக்கம் புரிஞ்சுங்களா? இப்போ எங்க இல்லை, இவர் சுவாமியோடைய வடிவம், அவர் நடனம் ஆடக்கூடிய வடிவத்தை தெரிந்து கொள்வதற்காக நமக்கு வச்ச ஒரு வடிவம். அதுதான் அவர் தான் சுவாமியோடைய அசைவை புரிஞ்சிக்க முடியாதுங்கிறத ஒரு டெமோ பீஸ் இந்த நடராஜ். அவ்வளோதான். 5 எழுத்தும் 5 தொழிலையும் அவர் செய்கிறார். உருவமில்லாத ஒரு சாமி செய்கிறார். அவர் புரிஞ்சு கொள்வதற்காக ஒரு உருவத்தோடு காட்சி கொடுக்குறார். அவ்வளோதான். அந்த சலனம் தான் இங்கே காட்டப்படுகிறது. அங்கே தான் சலனம் இருக்கு. சலனம்ங்கிறது தான் நடனம். சலனம்னா ஆட்டம். ஒரு சலனம் ஏதோ ஒரு தெரியுது அப்படின்னா அது என்னது? ஆட்டம். அது அந்த ஆட்டத்தை தான் அங்கே நம்ம நடனமாக காமிக்கிறோம். அதுலேயே சைவ சித்தாந்தத்துடைய முக்கியமான வடிவம் பஞ்ச கிருத்தியத்தையும் ஒரே இடத்துல காண்பிக்குது நடராஜாவுடைய வடிவத்தில். அவரே 5 தொழிலுக்கும் கர்த்தாங்கிறத அதில் காமிச்சிருவார். அதாவது பரசிவமே. சீகண்ட ருத்ரர் கிடையாது. சீகண்ட ருத்ரர் பஞ்ச கிருத்தியம் செய்யல. அவர் என்ன தொழிலாக செய்கிறார்? அவர் சீகண்ட ருத்ராக நம்ம பார்க்குறோமே சாமி, அவர் என்ன தொழில் செய்வார்? அழித்தல் தான். அழித்தல், சங்காரம், ஒடுக்குதல், நொடித்தல், இதெல்லாம் அவருடைய வேலை. அவர் பஞ்சகிருத்தியாரா? பஞ்சகிருத்தியமாக நம்ம உபச்சாரமாக பார்ப்போம். நம்ம அப்படி தான் கும்பிடணும். அவர் அது இல்லைன்னு கிடையாது. ஆனால் அவர் உண்மையாக பஞ்சகிருத்தியமா? அவருக்கு மேலே அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே கடைசியில் நாதாந்தம், நாதம் முடிஞ்ச இடத்துல இருக்கக்கூடிய நடனம். அதுவும் சாமி சங்கல்பம் செய்யக்கூடிய இயக்கம். அது அந்த இயக்கத்தை மென்ஷன் பண்ணுறது தான் நமக்கு அந்த தில்லை நடராஜா. அது சேக்கரார் சாமி சொல்கிறார். அதை சிற்பர வியோமமாகி திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொறுப்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி என்று சொல்கிறார். அதனால் அதாவது அர்த்தம். ஐயா தர்மதாஸ் ஐயா ஒரு என்ன பேசிகிட்டு இருந்தோம்? சற்றவத்தோர் தாம் காண. நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியுது இல்லையா? குழப்புவாங்க, நிறைய பேர் குழப்புவாங்க. நடராஜானா என்ன? எல்லா கோயிலையும் நடராஜா, இவரு நடராஜா ஒன்றா வித்தியாசம் உண்டு. இது எனக்கு நடராஜாவை பிடிக்கும் அதனால் நான் அதை சொல்லலை. சாமியில் எல்லாம் சாமி எல்லா கோயிலும் ஒன்று தான். இதுதான் கான்செப்டாக இருக்குது. அதுதான் சேக்கரார் சாமி சொல்லுறாங்க. அதான் நம்முடைய சாஸ்திரம் சொல்லுகிறது. அதுதான் நம்ம பேச கொண்டோம். அதனால் இவர் சேவை அந்த இடத்துக்கு மட்டும்தான் அந்த விஷயம். உருவாங்கிறது அதே. அதை பார்த்து பின்னாடி இதெல்லாம் செஞ்சு கொண்டது தான் அவர். ஆமாம், அந்த இடத்துக்கு சிதம்பரத்தை பொறுத்தளவுக்கு அந்த இடத்துக்கு தான் மதிப்பே. ஈவன் நடராஜ திருமேனி கூட கிடையாது. சிற்ப அந்த ஆட்டம் நடந்த இடத்துக்கு மட்டும்தான். சிற்சபைக்கு தான் அந்த இடம் மகிமை. நடராஜ வெளியில் போனால் கூட அங்கே பூஜை உண்டு. வேறு எந்த கோயிலும் அப்படி கிடையாது.
ரகசிய பூஜை அங்கே நடக்கும். சாமி 2 வருஷம் வெளில, வருஷத்துக்கு 2 தடவை வெளில வராரு. பண்ணுவாங்க, ஆனால் நடக்கும். ஆணி திருமஞ்சனத்துக்கும் மார்கழி திருவாதிரைக்கும் சாமி வெளில வந்துடுவார், தேரில் இருப்பார். ஆனால் உள்ள ரகசிய பூஜை நடக்கும். உள்ள அந்த பூஜைக்காரர் போய் இன்றைக்கி மத்தியானம் பூஜை பண்ணிட்டு தான் வருவார். உள்ள ரகசிய ஸ்தானம், அதுதான் அவர் சிற்பர வியோமமாக ஆகாய வடிவமாக அங்கே இருக்கிறார், அறிவாகாயமாக அங்கே இருக்கிறார், சிற்றம்பலமாக அங்கே இருக்கிறார் சாமி. உருவமில்லாத வடிவம், அந்த உருவமில்லாதவங்கள புரிந்து கொள்ள முடியாதுங்கிறதுக்காக உருவமாக ஆடுறவளை காண்பிக்கிறார், அவ்வளோதான். அது முழுக்க முழுக்க அந்த பஞ்சகிருத்திய தாண்டவத்தை, பரமானந்த தாண்டவம் அது சொல்லுகிறாரு. தாண்டவம் என்பது சாமி தாண்டவம் ஆடுறாரு உள்ளபடியே மேலே சிவம் அப்படிங்கிற இடத்துல. அவருக்கு ஆட்டம் உண்டா? அங்கே உருவமே இல்லை, எப்படி ஆட முடியும்? அதனால தான் நமக்கு உருவத்தோட கூடிய சீர்நிறுவத்தில் ஆடி காமிக்கிறார் எல்லாத்தையும். நமக்கு அவர் ஆடுறார், அந்த சலனத்தை புரிந்து கொள்வதற்காக இவர் ஆடி காமிக்கிறார் நமக்கு. ஆனால் மேலே சிவத்துக்கு ஆட்டம் உண்டா? உருவமே இல்லையே. அந்த ஆட்டம்ங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான ஒரு திருமேனி. அந்த திருமேனி அது சிதம்பரத்தில் உள்ள நடராஜா அந்த ஆட்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற நேரடியாக ஒரு திருமேனி, அவ்வளோதான். அதே மற்ற இடங்களில் கோயில் நடராஜா இருந்தாங்கன்னா ஒரு மாகேஸ்வர மூர்த்தங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம் வரும். மாகேஸ்வர மூர்த்தத்தில் நடராஜா உண்டு, மாகேஸ்வரத்தில் 25 மூர்த்தி உண்டாகுதுலையே, அதுலேயும் நடராஜா உண்டு. ஆனால் சிதம்பரத்தில் இருக்கிற அந்த இடம், அங்கே உள்ள நடராஜா சிவத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற சாமி. சிவத்தை இந்த மேலே இருக்கார் இல்லையா, இந்த நவந்தர பேதத்தில் உள்ள சிவம் சக்தி, அதுதான் நடராஜாவும் சிவகாம சுந்தரியும், அவங்க 2 பேரும். அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் பொறுப்போட சிற்றம்பலத்து உள் நின்றுன்னார். அதை சிற்பர வியோமமாகி திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொறுப்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் அப்படின்னு சொல்லுவார். சரிதானே? சரி, இது கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்லுகிறோம். அதனால் எங்கே போனாலும் கோயிலெல்லாம் போனால் திரு மகேஸ்வர மூர்த்தம் தான், அதனால் இதுனா ஒன்றும் முக்கியம் கிடையாது. சிதம்பரத்தில் ஒன்று நடராஜா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த நடராஜாவை பார்க்க முடியல, நம்ம வேற எங்கேயாவது கோயிலில் போய் நடராஜா பார்த்து தான் ஆகணும். இது நாம் புரிஞ்சிக்கிறதுக்காகத்தான் இந்த உதாரணங்கள்லாம் சொல்லப்படுகிறது. அதனால் நடராஜா வடிவம் தான் வசதி, அதில் சிதம்பரத்தில் உள்ளது மட்டும்தான் வசதி, மற்ற கோயிலில் உள்ள வடிவம்லாம் வசதி கிடையாது. அதனால் சோமாஸ்கந்த வடிவம்லாம் வசதி இல்லை, மற்ற அப்படிலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. எல்லாருமே யார் தான்? சாமி தான். இந்த 5 பேரில் எது பிடிக்கும்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும்? 5 பேரில் எது பெருசுன்னு என்ன சொல்ல முடியும்? 5 பேர் இல்லைனாலும் நமக்கு என்ன கிடையாது? இப்போ நமக்கு ஆற்றல் குறைந்து விடும். இதான் பெருவாழ்வு கொடுத்தீங்க. அப்போ நாதாந்தத்து அஞ்செழுத்து உற்று உருவாய் நின்று ஆடல் உள்ளபடி நீ எப்படி ஆடுகின்றாய்? பெற்றிட நான் அந்த நீ ஆடக்கூடிய அந்த நாலேஜை நான் பெறுவதற்கு விண்ணார் பொழில் வெண்ணை மெய்கண்ட நாதனே தன்னார் அருளாலே சாற்று அப்படின்னு நீ ஆடுற விஷயத்தை எனக்கு உன்னுடைய கரங்களாலும் சொல்லுவாயாகுன்னு சொல்லி சாமி விசாரிக்கிறார். மனவாசனை கடந்தார். இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லுகிறார் என்று பார்ப்போம். 8 2 உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வான விளக்கல் சிட்டன் சிவாய நமயன்னும் திருவழுத்தஞ்சாலே அபாயம் அற நின்று ஆடுவான் என்று சொல்லுகிறார். சாமி முதல்ல எங்க நடனம் ஆடுகிறார் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றார். இப்போ சாமி எங்க இருக்காருன்னு கீழ்பாடல்களில் பார்த்தோம். நான் எங்க இருக்கேன்னு அவர் சொன்னார். இல்லை, பாட்டில் சொன்னது. நீ யாரு அப்படின்னு அறிவுக்குள்ள. வெரி குட், வெரி குட். உன் அறிவுல தான் நான் மேவி இருந்து உன்னை அருள் பண்ணுகிறேன்னு சொன்னார் இல்லையா? அப்போ அறிவு என்பது இங்கே எது? அறிவுன்னு இங்கே சொல்லப்படுறது யாரு? இப்போ ஆன்மாதான். ஆன்மா தானே. ஆன்மாவோட அறிவுல தான் சாமி இருக்காருன்னு தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உன் அறிவுல தான் நடனம் ஆடுகின்றேன்னு சொல்லுகிறார் முதல்ல கான்செப்ட். 8 2 உருவான லிங்கம். நான் எங்க ஆடுகிறேன்? லிங்கத்தில் ஆடுகின்றேங்கிறார். லிங்கம் என்பது என்ன? சாமிக்கு உரிய குறி. சிவலிங்கம் என்பது சிவபெருமானை வழிபடுவதற்குரிய ஒரு குறி, அவ்வளவுதான். காணாத அறிவினுக்கும் கண்டுணர்ந்த உருவினுக்கும் நீலாகம் அணிந்தார்க்கு நிகழ் குறியாம் சிவலிங்கம் அப்படிங்கிறது பெரிய புராணம். நீல்நாகம் அணிந்தார்க்கு நிகழ் குறினா அந்த இடத்துல அவரை வழிபாடு பண்ண சுவாமி அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். சிவலிங்கம் மட்டும்தான் இல்லை, வேற ஒரு உருவத்தை வச்சு கூட நீங்கள் சாமி வழிபாடு பண்ண. ஒரு கல்லை நிறுத்தினா கூட அது என்னது தான்? சிவலிங்கம் தான். இந்த கட்டவரல் நிமித்து நீங்கள் அபிஷேகம் பண்ணால் கூட சிவபூஜை தான். அது சிவலிங்கமாக இருக்கு இல்லையா? சிவலிங்கமாக நீங்கள் பாவிச்சு பூஜை பண்ணால் சாமி ஏற்று பாருங்க. கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே அப்பர் சாமி. கன்றாப்பூர் சரித்திரம் தெரியும் இல்லையா? சரி, கன்றாப்பூர் ஊரில் ஒரு பொண்ணு, சைவ பொண்ணு, வைஷ்ணவனுக்கு கல்யாணம் கொடுத்துட்டாங்க.
அவன் போய் இந்த அம்மா சிவ பூஜை பண்ணுறவங்க சிவ பூஜை பண்ணக்கூடாதுங்கிறான். கேட்காம மறைச்சு பண்ணுறாங்க. சிவலிங்கத்தை 1000 ரூபா கிணத்துல போட்டான் அவன் இந்த பூஜாமூர்த்தியை. அவங்க எழுதி பார்த்தாங்க, அதனால சிவ பூஜை பண்ணாமல் நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி சென்று அங்கே இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி கட்டுறக்கூடிய கறி ஆப்படிச்சு வச்சுருந்தாங்க. அது சிவலிங்கம் மேலே முழு அதில் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு வராங்க. அவனுக்கு தெரியாமல், ஓ இதையும் கும்பிடுறியா, இதையும் நான் வெட்டிடுறேன் பாருன்னு ஓங்கி வெட்டினான். அதில் சாமி உண்டாகி வந்தார். அதான் கன்று ஆப்பு ஊர்னு. இன்னொன்று மணிவாசகபெருமான் பாடுவார், முக்கணி மேய முழு தழல் மேனியும் வருதில்ல போற்றி பகரோட போற்றி திருஅகவல்ல. மொக்கணி திருவாசகம் படித்தவங்களுக்கு தெரியுமே, மொக்கணி மேய முழு தழல் மேனினார். அதனால் மொக்கணி மேய கேட்டிருக்கீங்களா இல்லையா, அது படிச்சிருக்கீங்களா இல்லையா? மொக்கணி அப்படின்னா என்னன்னா குதிரைக்கு கொள்ளு கட்டுற பை. குதிரை ஓட்டிக்கிட்டே போகும்பொழுது அது வாயில் நீட்டாக ஒரு பேண்ட்டு, நம்ம பேண்ட்டு போடுறோம் இல்லையா, பேண்ட்டு கீழே தைச்சிட்டோம்னா அது எப்படி இருக்கும், நீட்டாக குழாப்பெல்லாம் இருக்குமா, அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பை. அந்த பையில் கொள்ளை வச்சு குதிரை வாயில் கட்டிடுறது. குதிரை அப்படியே தின்னுக்கிட்டே போகும். இதுக்கு பேர் மொக்கணின்னு பேர். அந்த பேர் அந்த பை. ஒரு மாமா மச்சான் 2 பேர் தலையாத்திரையாக சேத்திராடனம் போயிருக்கிறாங்க. ஏதோ வியாபாரமாக வெளில போயிருக்காங்க போல் இருக்கு. காட்டில் தங்கியிருக்கிறாங்க. ஒரு நாள் இரவு காலையில் பொழுது விடிஞ்சு சாப்பாடு தயார் பண்ணி வச்சுருக்கிறான். சாப்பிடுனா மச்சாங்க மாமாக்காரர் சாப்பிட மாட்டுறாரு. நான் சிவதரிசனம் பண்ணாமல் சாப்பிட மாட்டேன் அப்படின்னாரு. சரி ஒன்றும் பரவாயில்ல, கை கால் கழுவிட்டு வாங்க, நான் இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கிற உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா. அவங்க குதிரைக்கு கொள்ளு கட்டுற பை இருக்குல்ல, அந்த பை உள்ள கொள்ளனை கல் மண் கொள்ளுகளெல்லாம் நிரப்பி அப்படியே நிறுத்தி வச்சான் சிவலிங்கம் போல். எனக்கு நிறைய இருந்தது. அது மேலே பூவெல்லாம் காட்டு பூவெல்லாம் பறித்து கொன்ற பூவெல்லாம் சாத்தி சிவலிங்கம் மாதிரி ஜோடிச்சு வச்சுட்டான். அதை இவர் வந்தார்ல, அது வரைக்கும் போய் சிவலிங்கம் எனக்கு காமிச்சார். ஓ சாமி தரிசனம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டாரு, சாப்பிட்டு முடிச்சுனா சிரிச்சான். இப்படி சிவல் தரிசனம் பண்ணாமல் சாப்பிட மாட்டேன், நீங்கள் சிவனா தரிசனம் பண்ணீங்க, நீங்கள் மொக்கணி பைய பார்த்தீங்கன்னா இப்படி நான் ஏமாற்றி விட்டிய அப்படின்னு சொல்லிட்டு அழுதாராம். சரி வாங்க போவோன்னு கிளம்பியுமே இந்த மொக்கணியை தூக்கியிருக்கான். தூக்கவே முடியல, சிவலிங்கமாகவே அப்படியே அமர்ந்திருக்கார் சாமி. அதான் மொக்கணி ஈஸ்வரன்னு கோயம்புத்தூரில் இருக்கார். அந்த சாமி பேரை தான் அந்த ஊர் ஜனங்கள்லாம் மொக்கச்சாமி, மொக்கையன் அப்படின்லாம் வச்சுக்கிறது. மொக்கன்லாம் படத்துலலாம் காமிக்கிறான்ல, அந்த சிவபெருமானுடைய பேர் மொக்கசாமி அப்படின்னா அந்த பெருமான் தான் மொக்கணி ஈஸ்வரன் பேர். மொக்கையன் அப்படின்லாம் பேர் வச்சுக்கிறாங்களா, அதெல்லாம் அந்த பெருமான் தான். மொக்கை அப்படின்னா யாரு அப்பா, ரொம்ப மொக்கப்படாதன்னு சொல்றது. மொக்கடை நம்ம சாமி தான். அப்போ எங்க இருக்கார் சாமி, யாரு நினைக்கிறார்களோ அவருடைய மனதில் தான் இருப்பார். நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலன் அப்படின்னார். யாரு நினைச்சாரோ அந்த மனசுக்குள்ள உடனே வந்துடுவார் சாமி. பனைக்கை மும்மத வேழம் உரித்தவன் திணைத்தனை போதும் மறந்து ஒய்வனோ. அந்த பெருமானை நாம் திணைத்தனை போதும் மறந்து ஒய்வனோ. மனத்துக்குள்ளே எப்போதும் இருக்கார். மனசுக்குள்ள நினைச்சிட்டாலே மனக்கோயில், உள்ளம் பெருங்கோயில், ஊனடம்பு ஆலயனர். உள்ளத்துல சாமி உட்காந்து நினைச்ச உடனே உள்ள வந்துட்டார். உள்ள வந்துட்டு அவர் இருக்கிற இடம் என்னது, கோயில். சாமிக்கு நீ எவ்வளோ பெரிய கோயில் வேணாலும் கட்டலாம், அதெல்லாம் அவரை பிரீத்தி பண்ணாது. அவருக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் மனக்கோயில் தான் அப்படிங்கிற அப்பர் சாமி. முகமெல்லாம் கண்ணீர் மல்க நகமெல்லாம் தேய நான் மலர் தூவி. நகம் தேயணுமாங்க பூ பறிச்சு, இடக்குமா உலகத்தில் இருக்காது, அவ்வளவு பூ பறிக்கணும் சாமிக்காக. நகமெல்லாம் தேய நான் மலர் தூவி முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன்பணிந்து ஏத்தும் தொண்டர் அகம் அலால் கோயில் இல்லை ஐயன் ஐயனா இருக்கேனர். அந்த அப்படிப்பட்ட அடியாருடைய மனசை தவிர்த்து அவனுக்கு பெரிய கோயில் வேற ஒன்றும் கிடையவே கிடையாதுன்றார். அப்புறம் அகமலார் கோயில் இல்லை ஐயனையாரனா இருக்கே, அப்புறம் மனசு தான் கோயில். சுந்தரமணி சாமி போய் கேட்கிறார் சாமி கிட்ட, துருத்தி உறைவாய் பழனம் பதியா தோற்று துறை ஆழ்வீர் இருக்கை திரு ஆரூரே உடையீர் மனமே என வேண்டா. உன்னோட அடியாருக்கெல்லாம் நல்லது செய்ய மாட்டேற, கஷ்டப்படுத்துகிற அடியாரெல்லாம் அவங்க மனசில் நினச்சாதானே உனக்கு மனக்கோயில்னு ஒன்று கிடைக்கும். ஏன் உனக்கு மனக்கோயில் மேலே விருப்பம் இல்லையா? திருத்துருத்தியில் இருக்க அங்கே பெரிய கோயில் ராஜா கட்டி வச்சிருக்கான்னு அங்கே இருந்தலான்னு பார்க்குறியான்னு கேட்குறேன். துருத்தி உறைவாய் பழனம் பதியா, பழனத்தில் இருக்கலான்னு பார்க்குறியா? அந்த கோயிலே போதுன்னு நினைக்கிறியா? சோற்றுத்துறை ஆழ்வீர், சோற்றுத்துறை கோயிலே போதுமா? அதெல்லாம் எல்லாம் பெரிய கோயில், கோயில் 5 வேலி, குளம் 5 வேலி, செங்கல் நீர் ஓட 5 வேலிங்கிறாங்களே, பெரிய கோயில் கட்டி வச்சிருக்க திருவாரூர், அதுவே உனக்கு போதுன்னு நினைச்சிட்டியா? இருக்கை திரு ஆரூரே உடையீர் மனமே என வேண்டா. மனக்கோயில் வேணான்னு நினைக்கிறியா? அதனாலதான் அடியாரை வருத்தி வைத்து மறுமை பிழைத்தாள் வாழ்ந்து போதீரே. அடியாரை துன்பப்படுத்தாதப்பானுங்கிறார் சாமி. நம்ம
மணக்கோயில் சாமிக்கு உரியது. இப்போ சாமி முதல்ல எங்கே உரைகிறார்? உள்ளத்தில் தான் இருக்கார் இல்லையா? அதுதான் சொன்னுக்கிறார் 8ம் 2ம் உருவான லிங்கம். 8 + 2 எத்தனை சார்? 10. தமிழ் எண்ணுருக்கள் அப்படின்னு சொல்றேன். சிவாய நம நமசிவாயில எகரம் எதை குறிக்கும்? உயிரை குறிக்குது. எகரம்ங்கிற எழுத்து என்னது? உயிரை குறிக்கக்கூடிய எழுத்து. அதான் 8ம் 2ம் உருவான லிங்கம். உயிராகிய லிங்கம், ஏமானனாகிய லிங்கம். அதில் தான் முதல்ல ஆடுகிறார். இது எப்படி சொல்றாரு? கொண்டு கணக்கு போட்டு தமிழ் எழுத்து தெரிய வச்சு அதில் எகரம் அப்படிங்கிறார். எகரங்கிறது எதை குறிக்கும்? 10க்கு உள்ள எழுத்து எகரம். அதனால 8ம் 2ம். 8 + 2 10. 10 ஆகிய லிங்கம் என்னது? தெரியாது. 10னா தமிழ்ல எகரம். எகரம்ங்கிறது என்னது? சிவாய நம என்கிற 5 எழுத்து. நம சிவாயங்கிற 5 எழுத்துல இதுதான் திருவைந்தெழுத்துடைய வடிவம். இது ஸ்தூல பஞ்சாட்சரம், அது சூக்ஷ்ம பஞ்சாட்சரம். ரெண்டுத்துலையும் யாரு இதுல நம்ம முக்கியமா பேசுறது யாருன்னாக்க ஒரு பக்கம் இருக்கு திருவள்ளுவர்ல படிச்சிருக்கீங்களா? திருவள்ளுவர் சாஸ்திரம் படிச்சிருக்கீங்க? ஐந்தெழுத்து அதிகாரம்
வாழ்ந்து வரும். ஒரு வாழ் இருக்கா, அவனுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு டான்ஸ் நடக்குது, இன்னொரு பக்கத்தில் ஒரு டான்ஸ். இந்த பக்கம் கரகாட்டம், அந்த பக்கம் மயிலாட்டம் மாதிரி நடுப்புற ஒரு ஆள் உட்காந்துருக்கான். அவன் யாரு? உயிர். உயிர். இவனுக்கு ஒரு பக்கம் சிகரமும் மகரமும், இன்னொரு பக்கம் மூணு நடம் மகரமும் மகரம். திருவதான சக்தி ஆணவமும் இங்கே இருக்கு. இது மூணு நடனம். அந்த பக்கம் சுவாமி அம்பாள் இருக்கிறாங்க, அது ஞான நடனம். இதுதான் ஊன நடனம் ஒருபால், ஞான நடனம் ஒருபால்னு திருவள்ளுவர் பயனில் சார் ஒரு குரல் இருக்கு. இடையில நம்ம உட்காந்துருக்கோம். நமக்கு 2 பேரும் உண்டு. அதான் சத்தியசத்துன்னு பேர், சிவசித்துன்னு அதனால தானே பேர். நமக்கு 2 பேரும் உண்டு. இதில் தான் நம்முதலா ஓதின் சிம்முதலா ஓதின்லாம் வரும். அதில் திருவள்ளுவர் பயனில் எதை முதல்ல நம்ம ஓதுறது நமக்கு நல்லது, நகரத்தை முதல்ல வச்சு ஓதுறது நல்லதா, சிகரத்தை முதல்ல வச்சு ஓதுறது நல்லதா, இப்படி எல்லாம் அதுக்கான விளக்கங்கள்லாம் வரும். இதுலேயே அது வரும். இப்போ இது எல்லாமே யாருக்காக நடக்குது? நடுப்புற ஒரு நாள் உட்காந்துருக்காங்க. இப்போ நடனங்கிறதுல பிரதானப்படுறது யாரு? பயனாளி யாரு? டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க, படம் பாட்டு நடந்துகிட்டே இருக்கும். என்ன பிரயோஜனம்? சாமி இருக்குதா என்ன பிரயோஜனம்? நாம லீடாக. அப்போ இங்கே பிரதானப்படுறது யாரு தான்? அறியறதுனால. அதனால தான் 8 லிங்கம், 8 உருவான லிங்கத்தை நட்டம் புதல்வா நவிலக்கேல், அந்த லிங்கத்தில் தான் நான் ஆடுறேன். அந்த உயிருக்குள்ள உன் அறிவில் தான் நான் ஆடுறேன், வேற எங்கேயும் ஆடலை. அதை புரிஞ்சுக்க முதல்லன்னாரு. சிட்டன் சிவாய நம என்னும் திருவெழுத்து அஞ்சாலே, அதான் விளக்கணும். சிவாய நம எனும் திருவெழுத்து அஞ்சாலே அவாயம் அற நின்று ஆடுவான். எதற்காக ஆடுகிறார் சாமி? எதற்காக ஆடுகிறார்? பிறவியை இருப்பதற்காக. வெரி குட். அதுதான் அபாயம்னர். அபாயம்ங்கிறது அபாயம்னு ஆயிருக்கு. சிவா அவான்னு ஆயிருக்கு. எதுகை கருதி பகரம் வகரமாக தெரிஞ்சிருக்கு. சிவாய நம என்றும் திருவெழுத்து அஞ்சாலே அவாயம் அற நின்று ஆடும். அவாயம்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆணவமலமாகிய ஆபத்து. இந்த ஆபத்து அறுவதற்காக சாமி ஆடுகின்றார் என்று சொல்கிறார். அதான் அந்த பாட்டோடைய விளக்கம். எனக்கு இதை சொல்றது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லை. அடுத்த பாட்டு போலாமா? புரியுது இல்லையா? கான்செப்ட்லாம் புரியுது. என்ன பேசிட்டு இருக்கணும் புரியுது இல்லையா? திருவெந்தெழுத்தினுடைய வடிவம் என்னங்கிறது சொல்கிறார். அது யாருக்காக தான் இருக்குது? அவாயம்னா துன்பம், ஆணவ மலத்துடையனால நமக்கு ஏற்படக்கூடிய பிறவி துன்பம்னு வச்சுக்கொண்டே தான். அபாயம் அப்படிங்கிறது அபாயம்னு பாட்டுக்காக. மேலே சிவாயன் இருக்கு இல்லையா? எதுக சிவான்னு இருக்கு, கீழே அபாயம்னு இருந்தால் வாவுக்கும் பாவுக்கும் மேட்ச் ஆகும். அதனால வகரம் பகரம் வகரமாகி அபாயமரன்னு இருக்கு பாட்டு. அவ்வளோதான், அபாயம்தான். இதை அடுத்து திருவிளையாடல் புராணம், திருவிளையாடல் படத்தில் ஒரு வசனம் எழுதினாங்க. சிவாய நம என சிந்திப்பா இருக்கு அபாயம் ஒரு காலம் இல்லை எங்கேனே அப்படின்னு அவையார் பேசாம டைலாக் வச்சாங்க. அது இங்கேருந்து தான் எடுத்திருக்காங்க இல்லையா? அபாயம் வர ஒரு வழி சொல் அப்படின்னு சிவாஜி கணேசன் கேட்பார் சாமியா. உடனே அதுக்கு கேபி சுந்தராமல் சொல்லுவாங்க, சிவாய நம என சிந்திப்பாருக்கு அபாயம் இல்லைன்னு அவங்க பேசுவாங்க. அது எங்கேருந்து எடுத்திருக்காங்க? நம்ம சாஸ்திரத்தில் இருக்காருங்க. சிவாய நம என்னும் திருவெழுத்து அஞ்சாலே அபாயமர நின்று ஆடுவான்னு காட்டுதான். அடுத்தது ஆடுறதை பற்றி சொல்கிறேன் கேளுப்பா. எப்படி ஆடுகிறான் பாருன்னார். ஆடும்படி கேள் நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடு மகரம் உதரம் வளர்த்தோள் சிகரம் பகரும் முகரம் வா முடியப்பார் அப்படிங்கிறது பாட்டு. இப்போ 2 திருவெந்தெழுத்து நமக்கு இங்கே இருக்கு வடிவங்கள் வேதம். ஒன்று சிவாய நமங்கிற வடிவம், இன்னொன்று நமசிவாயங்கிற வடிவம். இது சூலபஞ்சாட்சரம்னு பேர். சூலபஞ்சாட்சரம் யாருக்கு உரியதுன்னா புபுக்ஷுக்கு உரியது. புபுக்ஷு அப்படின்னா போகங்களிலே விருப்பமுடையவர்னு அர்த்தம். இந்த உலகத்தில் நல்லா வாழணும். இன்னைக்கு முக்தி கூப்பிட்டா நான் வரதுக்கு ரெடியாக கிடையாது. என் பொண்ணை கட்டி கொடுக்கணும், இன்றைக்கே முக்தி கூட்டினா என்ன பண்ணுறது, என் பொண்ணெல்லாம் என்ன வருது அப்படின்லாம் ஆசைப்பட்றோம். என் பிள்ளைக்கு நல்லா வேலை கொடுக்கணும், அவனுக்கு ஒரு பொண்ணை கட்டி வைக்கணும், பேர பிள்ளை பார்க்கணும், சாமியையும் கும்பிடணும், கோயிலுக்கு போகணும், தலையாத்திரை போகணும், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாமி கும்பிட வருவேன் அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா? அவங்க போகங்களில் விருப்பம் உள்ளவங்க. அதே சமயத்தில் சாமி வழிபாடும் அவங்களுக்கு இருக்குது. முழு போகத்தில் விருப்பம் உள்ளவனு கிடையாது. இது சுவாமியையும் வழிபாடு பண்ணுறாங்க, போகத்துலையும் இருக்கிறாங்க. நாம தான் அது வேற யார்? இப்போ நமக்கு ஒன்றே இப்போ நீ கூப்பிட்டா போய் தயாரா? இப்போ வந்திருக்காங்க எல்லாமே வகுப்பு வந்தாச்சு, சாமி இப்படியே வாசல் போகும்போது எல்லாருக்கும் முக்தி வாங்கப்பா அப்படின்னு நம்ம கூப்பிட்டா வீட்டில் சொல்லிட்டு வரலையே, ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் முக்திக்கு போகிறேன், பேங்கில் அந்த படத்தை போட்டிருக்கேன், பாஸ்புக் அங்கே வச்சுருக்கேன், இதை இங்கே பார்த்துக்க, அதை அங்கே பார்த்துக்க, அவங்கள்ட்ட 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், அவங்கள்ட்ட 2 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், அதெல்லாம் வாங்கிக்கணும். பிள்ளைகிட்ட அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போடாது. நமக்கு தோணுமா தோணாதா சொல்லுங்க பார்ப்போம். அட்லீஸ்ட் ஏன்னா வீட்டில் இருந்து தேடுவாங்களே, நம்ம அதை தான் நின்று பார்ப்போம்.
சார் நமக்கு முக்தியே கொடுக்க வந்த சாமி இவ்வளோ நாள் நம்ம பொண்டாட்டி புள்ள அம்மா அப்பாலாம் நாமளா பார்த்துக்கிட்டு இருந்தோம். நாம் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம், நான் பார்த்துட்டு இருந்தோன்னே. சார் நம்ம இல்லைனாலும் அவ்வளோதான், நாளைக்கு அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் உலகம் ஒரு எம்மி அளவு கூட மாறவே மாறாது, அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அந்த எண்ணம் நமக்கு வருமா? சாமி வந்துட்டா நமக்கு முக்தி கொடுக்குற சாமி அவங்கள பார்த்துக்க மாட்டானா, நல்லா பார்த்துப்பாங்கிற நம்பிக்கை அவர் மேலே நமக்கு முதல்ல வர்றது இல்லையாப்பா. அதனால் நம்ம என்ன விரும்புகின்றோம்? இந்த வாழ்க்கையும் வாழணும், சாமியும் நமக்கு வேணும்னு வாழுகின்றோம். நாம் போகத்தில் விருப்பமுடையவர்களாக தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு பேர் தான் புபுக்ஷுன்னு பேர். முக்தி ஒன்றே குறிக்கோள், எது என்ன போனாலும் பரவாயில்ல, எனக்கு சாமி அனுபவம் மட்டும்தான் வேணும். அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா. எனக்கு அதுக்கு கவலை இல்லை, இன்னைக்கு அது நடக்குமா, நான் திடீர்னு மோட்சத்துக்கு போயிட்டேன்னா, திடீர்னு மரணம் நடந்துட்டேன்னா, அதுக்கு அவ்வளோ கிடையாது. அவங்கவுங்க விஷயத்தை அவங்க பார்த்துப்பாங்க, அவ்வளோதான். நம்மளால என்ன நடக்குது அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் பெருமானோட திருவடி சிந்தனையில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு பேர் தான் முமுக்ஷுன்னு பேர், முக்தியில் நாட்டமுடையவர்கள். அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம். எவரவர் குதவினர் எவரவர் குதவிலர், தவறவர் நினைவது தம நினைவது வேணர். என்ன பாட்டுங்க! அவரவர் வினைவழி தான் அவரவர் வந்தனர். யாராலையும் யார் லைஃப்பும் மாறாது, யாருக்கும் நம்ம உதவியே பண்ணல, யாரும் உதவி பண்ணாமல் யாராலையும் வாழாமலும் இருக்க முடியாமலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம். எவரவருக்கு உதவினர்னு கேட்கிறார். யார் யாருக்கு உதவுனா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எவரவர் உதவினர் எவரவர் உதவிலர், யார் உதவுனா யார் உதவல. தவறவர் நினைவு, அப்படி யார் நினைக்கிறாங்களோ அது அவனோட நினைப்பு தப்புனார் குறியான சம்பந்த பெருமான். என்ன பாட்டு இதுக்கு மேலே என்ன தத்துவம் சொல்றது? உலக நிலையாமைக்கு சிவபோகசாரம், சிவபோகசாரம் நம்ம குருஞான சம்பந்த பெருமான் பாடுறாங்க. தவறவர் நினைவது தமை நினைவதுவே. ஒன்ன நினை, நீ உன்னுடைய முன்னோட்டத்துக்கு பாரு, உன் உயிர் பெருமானுடைய திருவடி அடைவதற்கு என்னவோ யோக்கியதையோ அதை செய்யி. அதை விட்டு அவங்க என்ன செய்வாங்க இவங்க என்ன செய்வாங்க, அதுக்காக இன்னைக்கே துறவையா இல்லாமல் சார்னா அப்படி கிடையாது இருக்கு. அவங்களுக்கு செய்ய நம்ம இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம், அவங்களுக்குரிய கடமைகளும் செய்ய வேண்டும். அதே சமயத்தில் ஹிதச்சத்துருக்களுக்கு ரொம்ப இணங்காமல் நம்மளுடைய உயிர் முன்னேற்றத்துக்கு நம்ம அதுக்கான முன்னேற்றத்தை தோணிக்க செல்ல வேண்டும். நம்ம கூட இருக்கிறவங்களாம் ஹிதச்சத்ரு, அம்மா அப்பா பிள்ளை மனைவி மக்கள் கணவன் எல்லாம் ஹிதச்சத்ரு. நமக்கு நல்லது செய்கிறது போல் வெய்ய இவ்வளோ வெய்ய அடிக்குது, இப்போ என்ன கிளாஸுக்கு போய் தான் ஆகணுமா, அதான் யூடியூப்பில் போடுறத கேட்டுக்கிட்டா என்ன பரவாயில்ல விடு போவானா அப்படின்னா சரி பின்ன அவ்வளோ அதான் ஹிதச்சத்ருன்னு அர்த்தம். அவங்க நமக்கு நல்லா செஞ்சுருக்காங்களாப்போ. நீ யூடியூப்பில் கேட்டாலும் இந்த இங்கேருந்து அனுபவம் கிடைக்குமா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அனுபவம் கிடைக்குமா, இங்கே ஒரு 2 மணி நேரம் தொடர் சிந்தனையாக கிடச்சிருக்கேன், இது யூடியூப்பில் கேட்க முடியுமா? நிறுத்தி தான் திடீர்னு சரி இருக்கு என்னது இது ஃபோன் வருது, நிறுத்திருக்கப்போ உடனே போடுவோம், பாதியில் நின்று போடும், அப்புறம் திரும்பி 2 நாள் கழிச்சோ 3 நாள் கழிச்சோ திரும்பி ப்ளே பண்ணி கேட்கணும். இங்கே கிடைக்கிற அனுபவம் கிடைக்குமா? அடியார் கூட்டத்தில் இருக்க சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய அனுபவம் கிடைக்கும். சாமி உட்காந்துருக்காங்க இங்கே நடுப்புற நித்தியம் சாண்டித்தியமாக அதில் உட்காந்துருக்காரு சாமி, நமக்குள்ளே தான் உட்காந்துருக்காரு. இப்போ சிவருமான் கருகி இல்லை, கைலாசத்துலலாம் இல்லை, அவர் இந்த கூட்டத்துக்குள்ளே தான் உட்காந்துருக்காரு சாமி. இப்போ அவரை பற்றி சிந்திக்கும்போது அங்கே இருக்காரு. இப்போ அவர் நீ யூடியூப்பில் கேட்கும்போது இருக்கும்போது இருக்காது. அதனால் ஹிதச்சத்துரு பின்னாடி ரொம்ப இணங்காமல் என்ன பண்ணோம், தவறவர் நினைவது தமை நினைவதுவே. அதனால் புபுக்ஷும் அவங்க பற்றி பேசிட்டு இருந்தோம். புபுக்ஷுக்கு நமசிவாயங்கிறதோட பஞ்சாட்சரம். நமசிவாய முக்தி கொடுக்கா சார் அப்படின்னா முக்தி நல்லாவே கொடுக்கும். நமசிவாய முக்தி கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும், அது ஒன்றும் குறைஞ்சதுலாம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கையை நல்லா வாழ வச்சு இந்த அனுபவம் உனக்கு தேவையில்லைங்கிறத புரிய வச்சு அப்புறம் முக்திக்கிட்டு சொல்லும். சிவாய நமங்கிறது நேரடியாக முக்தி கொண்டு போகும். இதுதான் அது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். ஏன்னா நம்ம எதை வேண்டுகிறோமோ வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாயின்னு திருமறைக்காடு தேவாரம் ஞானசம் அப்பர் சாமி பாடுறாங்க. என்ன வேண்டுகிறோமோ அதுதான் கொடுப்பார் அவர். இப்போ எல்லாரும் நம்மளுடைய திருநாளை போகிற நாயனாருடைய சரித்திரத்தில் பேசுவாங்க. ஏன் அவர் வெளியில இருந்து தான் சாமி பார்க்கணுமா, ஏன் நந்தி தான் விலகணுமா, சாமி உள்ளே கூப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவர் கேட்டாரா அதை? அவர் என்ன சொன்னார், இங்கேருந்தே விலகனா போதும் நான் பார்க்குறேன்னு கேட்டார். அதுதான் கொடுத்தார் சாமி. நான் உன்னை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். உடனே அங்கேருந்து ஆளை விட்டு அழைச்சிட்டு போயிட்டார். அங்கே நாம் என்ன விரும்புகின்றோமோ உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல். எதை விரும்புகிறோமோ அது என்னவாக இருக்கணும், உயர்வாக இருக்கணும், சிவமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதனால் அந்த திருவேந்தெழுத்தை பற்றி சொல்லுகிறார். ஆடும்படி கேள் நல்ல அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம். அப்போ இந்த நகரம் நமசிவாய என்கின்ற அந்த வடிவத்துக்கு விளக்கம் சொல்லுகிறார்.
போட்டோ எடுத்துங்க. மகரம் தான், அதுதான் நம சிவைய சிவைய நம்ம இதுதான் கணக்கு. நாம தான் வா சேர்த்து எழுத்து ஒழிக்கிறோம். வானாலும் வானாலும் கொண்டதான் ஓசி. அப்போ இதை வந்து அருணகிரிநாதர் பாடுகிறார். இந்த நமசிவாயங்கிற பஞ்சாட்சரத்தை நகரம் இரு பாதமாகி மகர வயிராகி வாய் நடுசிகரமாகி நகரமிரு பாதமாகி மகர வயிராகி மாண்பு நடுசிகர மார்பு நடுசிகரமாகி வாய் வகரமாகி நதிமுடியர் சாரமாகி உதய திருமேனியாகி நமசிவாயமானமாகி எழுத்தாளே அப்படின்னு நமசிவாயத்தை அருணகிரிநாதர் இதே பாட்டு விளக்குறார். நகரம்ங்கிறது என்னவா? இருபாதம் என்று சொல்லுகிறார். நகரம் இருபாதம். அப்புறம் இந்த பாட்டு என்ன சொல்லுகிறார்? நாடும் திருவடியிலே நகரம். திருவடிங்கிறது என்னதுங்க? நகரமா இருக்குது. கூடு மகரம் உதரம். உதரம்னா வயிறு. இதை மார்புங்கிறாரு அருணகிரிநாதர். மார்புல இருந்து உயிர் இடுப்பு வரைக்கும் உள்ள வடிவம் என்னது? மகரம், உதரம். வளர்த்தோல் சிகரம். தோல் அவருக்கு சிகரமா இருக்கு. இது நமசிவாயத்திலே வடிவம். சிகரம் பகரு முகம். என்ன பகருது? பகருதல்னா என்ன? சொல்றது. நமக்கு யாரு எது பேசும்? நம்மகிட்ட முகம் தானே பேசும். முகத்தை பார்த்து தானே சாமி கும்பிடுக்கணும். அதனால பகரும் முகம்னு சொல்லுகிறார். பகரு முகம். வா முடி எப்பார்னர். முடி என்னது? பெருமானோட இந்த வடிவமாக நல்லா கிளியரா எடுத்தீங்களா? போட்டோ கொஞ்சம் ஃபேஸ்புக்கில் போடாம கொஞ்சம் தெளிவாக கிட்ட போயிடுங்க யார் எடுத்தாலும்.
ஆமாம், கீழே இருந்து தரிசனம் பண்ணுறது நமசிவாய. இதுதான் முதல்ல சுவாமியை தரிசனம் பண்ணும்போது முதல்ல எங்கேருந்து தரிசனம் பண்ணணும்? கீழே இருந்து தான் தரிசனம் பண்ணணும். இது அப்பர் சாமி ஒரு திரு பதிகத்திலே சொல்லுகிறார். பாலை உடை கமுகு ஓங்கி பன்மாடம் நெருங்கியங்கோ வீழை உடை புனல் வீழ்வாயல் வயல் தில்லை தன்னுள் ஆளவுடை அரண் ஆளவுடை கழல் சிற்றம்பலத்து அரண் ஆடல் கண்டால் வீழை உடை கண்களால் பின்னை பெய்தொண்டன் காண்பதென்னே. சாயம்பாடார் முதல்ல கழல சொல்லுகிறார். ஆளவுடை கழல் நம்மளெல்லாம் ஆளக்கூடியதாகிய திருவடி. சிற்றம்பலத்து அரண் ஆடல் கண்டால் பீலை உடை பீலை ஒதுங்குதுல காலில் தூங்கின்னு சொன்னேன். இந்த கண்ணுக்கு அதுதான் மதிப்புன்னார். பீலை உடை கண்களால் பின்னை பெய்துண்டன் காண்பது என்னன்னு இங்கேருந்து காலில் இருந்து ஆரம்பிக்கிறார். ஒரு உடை உலகுக்கு எல்லாம் திருவுடை அந்தனர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் திரு அடியை கண் கொண்ட கண் கொண்டு மற்ற இனி காண்பது என்ன. அப்படியே ஆரம்பிச்சுட்டு போறார். காலு அடுத்து அசைத்த கச்சின் அழகு கண்டால் இடுப்புல கட்டியெல்லாம் கட்சி அது போடல படத்துல. அசைத்த கச்சின் அழகு கண்டால் பெண்ணை கண் கொண்டு காண்பது என்ன. அப்புறம் கண்டம் அது சொல்லுகிறார். நெய் நின்று எரியும் விளக்கு ஒத்த நீல மணிமிடரு. நெருப்பு எரியும் போது நீல கலர்ல தெரியும்ல, அது மாதிரி இருக்கான் சாமியுடைய கழுத்து. நெய் நின்று எரியும் விளக்கு ஒத்த நீல மணி மடற்று கை நின்ற ஆடல் கண்டால் பெண்ணை கண் கொண்டு காண்பதென்னே. அதுக்கப்புறம் என்ன தெரியும்? அதுக்கப்புறம் இந்த கண்டத்துக்கு அப்புறம் மேல பார்த்தா என்ன தெரியும்? முகம் தெரியும். முகத்துல ஃபர்ஸ்ட் தெரியுது, வாய் தெரியாது. சிரித்த முகம் கண்ட கண் கொண்டு மற்ற இனி காண்பதென்ன. சிரித்த முகம். அப்புறம் நெற்றிக்கண்ணுக்கு போறார். சுற்றும் அமரர் சுரபதி நென்திரு பாதமல்லா பற்றொன்றிலோம் என்று பறவையுள் நஞ்சை உண்பாய் செற்றங் கணங்களை தீவிழித்தாய் தில்லை சிற்றம்பலத்துள் நெற்றியில் கண் கண்ட கண் கொண்டு மற்றினி காண்பதென்ன. அதுக்கப்புறம் நேராக நெத்தியை பார்த்தாரா, தலைக்கு போனார், திரும்பி கீழே வந்துட்டார். கடைசியில் தருக்கு மிகுத்து தோல் வலி உந்த தடவரையால் நெருக்கி மிதித்த விரல் கொண்டு காண்பதென்ன. கடைசியில் விரல் வந்து முடிச்சார். இது பாலையோட கமுகன்னு திருவுருத்தம். அப்பர் சாமியோட திருவுருத்தம். சாமி எப்படி தரிசிக்கணும்? கீழே இருந்து ஆரம்பிச்சு முடி வரைக்கும் போய் மேலே திரும்பி கீழே வரைக்கும் பார்க்கணும் சாமி. அதனால கீழே இருந்து தரிசனம் ஆகுது. முதல்ல நம்ம சிவாயங்கிறது கீழே இருந்து பெருமானுடைய திருவடி. அதான் நகரம்ங்கிறது என்னது? நகரம்ங்கிற கீழே என்ன படித்தோம்? திரோதானம். திரோதானம்னா என்ன? மறை. எதை மறைக்கிறார்? முயலகனுக்கு என்ன? முயலகங்கிறது ஆணவ மலத்தினுடைய அடையாளம். ஆணவ மலத்தை தன்னோட திருவடியில கீழே வச்சு அழுத்தி வச்சிருக்கிறார். அவர் விட்டாருன்னா அது இயங்க ஆரம்பிக்கும், அழுத்தினாருன்னா அது இயங்காது. இப்போ திரோதான சக்திங்கிறது என்னது? திருவுரை நமக்கு அதிகமாக செலுத்தினாருன்னா உங்களுக்கு எழுப்பு உண்டு. திருவுரில் வாங்கிக்கிட்டாருன்னா ஆணவ மலம் குடிப்போம். எல்லாம் புரியுதுல? ஆணவ மலம் கம்மி பண்ணணும் அப்படின்னா திருவுருள் அதிகப்படுத்தணும். அப்போ ஆணவ மலத்தை அழுத்தணும். அதனால காலை வச்சு அழுத்திருக்காங்க. இதுதான் அடையாளம். இது விலகங்கிறது ஆணவ மலத்துடைய அடையாளம். அது வச்சு அங்கிருக்காங்க. இது விட்டாருன்னா என்ன ஆகும்? அது ஆணவம் அதிகமாகும், திருவுருள் கம்மியாகும். வச்சு இதை எழுதினார்னா திருவுருள் அதிகமாகும், ஆணவமலம் கம்மியாகும். இதுதானே திரோதான சக்தி. திரோதான சக்தி என்னன்னா நம்மளுடைய அறிவு மறைக்கிறது தானே. அதனால அவங்க தான் ஆணவமலம் இருக்கும் அப்படிங்கிற சொல்றது தான் அந்த நகரத்தை. இதான் சூக்ஷ்ம பஞ்சாட்சம். ஸ்தூல பஞ்சாட்சத்தை வடிவு போட்டு எடுத்துக்கலாம். எல்லாம் தெளிவாக எடுத்துக்கிட்டீங்களா? அடுத்த பாட்டு நம்ம சொன்ன பாட்டில் இதில் எதிர்க்கு மாலார் திருவதாரம் மலமுதலாய் மாறுமோ மேலாய மாசு மீளா அப்படின்னு சொல்லி இதை சொல்லுகிறார். மாலார் திருவதாரம் மலமுதலாய மாறுமோன்னார். இந்த திருவேந்தெழுத்துனா சொல்லுகிறார். மாலார் திருவதானம் மலமுதலா. திருவதானம் மலம்னா நகரம். அடுத்தது ஆணவம். இது ரெண்டு முதல்ல வச்சு எழுது. மாலார் திருவதானம் மலமுதலா. முதல்ல இங்கே எதோ குதிக்கிறோம். முதல்ல மலத்தை பற்றி பேசுகிறோம். இதை சொல்றதுனால மாறுமோ? அப்போ போகத்தில் இருக்கலாம். திரும்ப போக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி புத்தி வந்து திரும்ப எங்கே வரணும்ப்பா? போகம், சுவாமியுடைய போகம், சிவபோகம் வேணும்னு வரணும். அது வரைக்கும் நமக்கு அது உதவி பண்ணும். அவ்வளோதான் இல்லையா? புத்தி கிட்ட சொல்வது அது இல்லை. அதனால சிவாய நம அப்படிங்கிற பாட்டு தான் அதில் சொல்லுகிறார். அடுத்த பாட்டு 33வது பாட்டு.
சேர்க்கும் துடி சிகரம் சிக்கனவா வீசுகரம் ஆர்க்கும் யகரம் அபயகரம் பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம் அதுதான் என்று சொல்கிறார். இதான் பாட்டு. இது என்ன சொல்கிறார்? சிவாய நம என்கின்ற சூக்ஷ்ம பஞ்சாட்சரத்தினுடைய வடிவம். இதை பற்றி ஒரு படம் நம்ம வரைஞ்சோம். உங்களுக்கு உண்மையில கருத்துக்கு முன்னாடி இப்போ பயணியர் படிக்கிறாங்களா அவங்களுக்கும் நான் உண்மையில கருத்துன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பாட்டுக்கு வந்து ஒரு படம் ஒன்று போட்டு நம்ம வரைஞ்சி காமிச்சோம். சிகரங்கிற எழுத்து சாமிகிட்ட எங்கே இருக்கு? உடுக்க வச்சிருக்கிற இடத்துல சிகரம் இருக்குது. நகரங்கிற எழுத்து எங்கே இருக்கு? சாமி அக்னி வச்சிருக்கிற இடத்துல இருக்குது. எகரங்கிற எழுத்து எங்கே இருக்கு? அபயம் கொடுக்குற இடத்துல வச்சிருக்காரு. எங்கே வச்சிருக்காரு எகரத்தை? எகரம்னா என்ன? நாம அப்போ நாம எங்கே உட்காந்துருக்கோம்? போய் அவர் அபயத்தில் உட்காந்துருக்கோம் இல்லையா? அபயம் நானே என்ன பொறுத்த லகரம்ங்கிறது வீசுகரம். இதுல எகரம் இருக்கு, அபயகரத்தில் இருக்குது. வகரங்கிறது சாமியோட ஏன் அது வீசுகரத்தில் வச்சார் சாமினா நம்ம அடைய நம்ம இவர்கிட்ட எந்த இடத்துல அடையணும்? திருவடி அடையணும். இந்த இடத்துல அடையணும். இதுதான் நம்ம அடைய வேண்டியது. இதை எது நமக்கு காட்டுது? ஒரு காட்டுறாருல திருவருளால காட்டுறார். திருவருளால காட்டுறார். அதான் வா வீட்டு கரம். வீட்டு கரம். அப்புறம் மகரம்ங்கிறது திருவடியில் இருக்கு. இதுதான் அந்த பாட்டு. இப்போ பாட்டுக்குள்ள போவோம். இது போட்டோ எடுத்தீங்களா? போட்டோ வீடியோ வீடியோ எதை எடுத்தீங்களா? நடத்தும் போது வீடியோ ஒன்று எடுக்கலையா? பாட்டை பாருங்க. சேர்க்கும் துடி சிகரம். சேர்க்கும் துடிங்கிறது துடினா உடுக்கை. துடினா உடுக்கை. சேர்க்கும் துடி சிகரம் சிக்கன பாவி சுகரம் ஆர்க்கும் யகரம் அபயகரம். ஆர்க்கும் யகரம் நிறைய ஆர்க்கும் யகரம் ஆர்க்கும் மகன் யகரம் ஆர்க்கும் எல்லாருக்கும் யகரம்னா என்னது? அது என்ன பண்ணும்? துன்பத்திலே இன்பத்திலேயே மாறி மாறி அனுபவம். அதான் ஆர்த்த பிறவி உயர்கடல். அவளை என்ன சந்தோஷமாக அர்த்தமா? ஆர்த்த பிறவினா நம்மளை அழகழிக்கிற அப்படின்னு அர்த்தம். ஆர்த்த பிறவி உயர்கடல். ஆர்க்கும் யகரம் அபயகரம். நம்மளை காப்பாற்ற வேண்டியது எங்க? அது அபயகரம் தானே நமக்கு அஞ்சல் என்று அர்த்தம் கொடுக்கும் இல்லையா? அபயம் நானே அப்பதாமே நான் அபயம் நானே அப்பதாமே கொடுக்கிறார்கள். துடைக்கி நும்போகேன் பொழுது வணங்கி உன் தூணீர் அணிந்து அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சித்தம்பலத்து அரணே. நம்ம எங்க போய் அடைக்கலம் ஆகலாம்? பெருமாள் அவர் எதனால் நமக்கு அபயம் கொடுப்பாரு? அதனாலதான் அபயகரத்தில் எகரத்தை வச்சார். அடுத்தது பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம். அங்கிங்கிறது நெருப்பு. அங்கீன நெருப்பு சாமி வச்சிருக்கார். தன்னுடைய இடது திருக்கரத்தில் வச்சிருக்கார். மேல் கரத்துல அது என்னது? அவர் தான் சங்கார கர்த்தாவா இருக்கு. சங்கார கர்த்தாவாகிய முதல் அவர் தான் அப்படிங்கிறத காட்டுவது. அடுத்தது
நகரம் அடிக்கீழ் முயலகன். அடிக்கீழ் முயலகன் தங்கு மகரம் அதுதான் அப்படின்னார். தங்கு மகரம் முயலகன் என்று சொல்லி மல வடிவமாக அமர்கிறான். இதுதான் வடிவம் இல்லையா? புரியுதுல இந்த பாட்டு? அடுத்த பாட்டு சாமி சுத்தி அது என்னன்னு சொல்லுகிறார். அது என்ன பாட்டு? ஓங்காரமே நல் திருவாசி இருக்கா பாட்டுல? ஓங்காரமே நல் திருவாசி உற்றதனில் நீங்கா எழுத்து நிறைகுடலாம். அது சுத்தி இருக்கிறது எழுத்து நிறைகுடல். அதனால அத்வாக்கள் அதெல்லாம் நிறைகுடல். ஆங்காரமற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடலெது பெற்றார் பிறப்பு அற்றார் பின். இதுதான் பெருமானுடைய வடிவம். நமசிவாய சிவாய நமன்னா இந்த வடிவம். இதனுடைய ஓங்காரம் திருவாசி. இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பெருமான பத்தின இந்த திருவேந்தருக்கு பத்தின நடனத்தை பத்தியத்தை யாரு தெரிந்து கொண்டார்களோ அவர்களுக்கு புத்தி கண்டம் கருதியே கிடையாது. இந்த விஷயத்தை யார் தெரிந்து கொண்டாங்களோ என்ன கிடையாதான் சொல்றாரு பாருங்க. அற்றார் அறிவார். இதை யார் தெரிந்து கொண்டார்களோ அவர்களுக்கு அறிவார் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பு அற்றார் பின். இதை யார் தெரிந்து கொண்டாங்களோ அவங்களுக்கு என்ன கிடையாது? பிறப்பு இல்லைன்ட்டு அர்த்தம் போச்சு. இதுதான் நாதன் நடத்துடைய தன்மை என்று சொல்லி சாமி சொல்லுகிறார். அதோட நாமளும் வகுப்பு நிறைவு செய்து கொள்ள. மணி 8 ஆயிட்டு. அதனால மீதி உள்ள பகுதியெல்லாம் நம்ம அடுத்து நகரம் தான் இருக்கேன். மகரம் கீழே திருவடியில் இருக்கேன். மகரம் ஓம் அதான வடிவம். ஓம்னு எழுதிங்கன்னா மகரம் எங்க இருக்கும்? அதான் கீழே இருக்கு மகரம். மகரம் தான் மகரம். வா வீட்டுக்காரன் வா. மிச்சம் உள்ள விஷயங்கள் இதை இன்னும் தெளிவாக இன்னும் பார்க்கணும். யாருக்காவது புரியல விருப்பமாக இருக்கணும் அடுத்த வகுப்புல இன்னும் விரிவாக கூட பாருங்கள். இது புரிஞ்சது இல்லையா? இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. நகர வடிவம் நமசிவாயங்கிற வடிவமும் சிவாய நமங்கிற வடிவமும் எப்படிங்கிறத இதில் சாமி சொல்லியிருக்கிறா. அதை நம்ம விளக்கியிருக்கிறோம் என்று சொல்லி நிறைவு செய்து கொடுக்குறோம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி எல் வார்த்தை என்று வாழி அன்பர் வாழி பல ஆரம்பிச்சு. இந்த அனுபவங்கள்லாம் எழுதுங்க வகுப்பில். மெயின் குரூப்பில் எழுதுங்க முக்கியமாக.